நாங்கள் போக வேண்டிய வாகனம் வந்து பண்ணிட்டு பண்ணபடியாக வந்து இன்னும் கணக்கு பேர் வந்து நிற்கணும். ஓ இவ்வளோ நாளும் ஏர்போர்ட்டுக்கு வந்து ஒரு ஆளை விருதாக்கு வந்துருக்கிறோம், ஒரு ஆளை ஏதுராக்கு வந்துருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் முதல் பறக்கிறாக்கு வந்துருக்கிறோம்டா. தலை வந்து ஜெஃப்னா பேர் சொன்னால் வந்து இதை நீங்கள் ஹேண்ட் லக்கேஜிலே கொண்டு போகலாம். ஃப்ரீ புறப்படுகை மேலே டியூட்டி ஃப்ரீக்கு வந்துருக்கிறோம். இப்போ நான் சாக்லேட்லாம் என்ன மாதிரி விலைகள் இருக்குன்னு பாருங்க. ஸ்டேஷனில் வந்து கணக்கு கேள்வி அப்படின்னு வந்து இந்த நாட்டுக்கு போகிறீங்களா, இத்தனை நாள் போடுறீங்க, என்ன ட்ரிப் பண்ணு கேட்ட. வேலண்டைன்ஸ் வந்து $16, மற்றது மும்பை சஃபாரி வந்து இதில் பெரிய சிகரெட் பட்டி பாருங்க. இப்படி இந்த பிராண்டுகள்லாம் வந்து நாங்கள் வெளியில் பார்க்கலாது. ஏர்போர்ட்டுக்குள்ளே ஒரு ஊரே இருக்கப்பா. எதிர்பார்க்கல கேட்டில் வந்து மணிக்கூட கலட்ட சொல்லணும், பெல்ட் கலட்ட சொல்லணும், அதோட சப்பாத்தையும் கலட்டி வந்து இங்கிலீஷ் அந்த மதபூர்வத்துக்கு முன்னொரு மாதிரி. இவன் வந்தோன்னு ஒரு ஏர்லியன்னு கேட்டான், என்ன ஃப்ளைட்டில் ஏற்றுட்டு பஸ்ஸில் ஓட்டிக்கிட்டு போகிறாங்க. அது நிற்க வச்சு கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அக்சஸ் பொடியை நிற்க வச்சு ஃப்ளைட்டுக்கு பக்கத்தில் வந்து இவ்வளோ பக்கத்தில் வச்சு ஃப்ளைட்டை வந்து என்டைம் பார்க்கலாம். இப்போ வந்து இப்போ சீட்டை மாற்றுறீங்களா? 29,000 அடியில் வந்து பறக்க போட மாண்டு. மக்களே ஃப்ளைட்டில் இருக்கிற வாஷ்ரூம் இவ்வளோ குட்டியாக இருக்குது. இதில் டிஷ்யூ இருக்குது, மற்றது பியர்ஸ் இருக்குது, மற்றது ஜூஸஸ் இருக்குது, ரெட் வைன் இருக்குது, மற்றது பிராண்டி விஸ்கி அண்ட் எல்லாம் இருக்குது. தேவைன்னு கேட்டால் அவையில் தருவினோம் சாப்பாட்டோட. இதுதான் வந்து ஃப்ளைட்டில் வந்து சாப்பாடு. இதில் பாருங்கள், சிக்கன்டா சிக்கன், வெஜ்ஜண்டா வெஜ், வெஜ்ஜால் டெசர்ட் ஒன்று இருக்குது. என்னடா திடீரெண்டு போய்க்குது பாருங்க. ஓ ஓ ஏண்டா வெடிக்கிற சத்தம் எல்லாம் வா, கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கு. இன்ஜின் ஃபெயிலியர் இருக்கு. வணக்கம் எல்லாருக்கும். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த, நீங்கள் மட்டும் இல்லை நாங்களுமே ஆவலுடன் எதிர்பார்த்த ஒரு காணொளி என்று சொல்லலாம். நாங்கள் கொழும்புல வந்து நிற்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு வெளிநாட்டு பயணம். யாழ்ப்பாணத்துலேருந்து வெளிக்கிட்டு கொழும்பு வந்து அங்கேருந்து என்னை வந்து பண்டார்நாயக்கா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு போய் அங்கேருந்து ஒரு நாட்டுக்கு வந்து வெளிக்கிட போகிறோம். எந்த நாடு எங்கே போக போகிறோம் வேண்டாம் அப்படியே தொடர்ந்து பாருங்க. இதோட நான் மட்டும் போக போகிறேன் இல்லை, எங்களோட வீடியோஸ் முதல் பார்க்குற ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எது மூலியமாக எனக்கு இந்த ட்ரிப் போகிறதுக்கு கிடைச்சது, யார் யார் வரப்போய் நம்மகிட்ட தெரியும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் விடிய போனே காணொலி நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், ஒரு கொஞ்சம் நண்பர்கள் வந்து அறிவிச்சிருப்போம். ஆனால் அதை விட இன்றைக்கு எக்கச்சக்க நண்பர்கள் வந்து அந்த நிறுவனத்தில் பணிபுரிகிற நண்பர்கள் எல்லாருடையும் சேர்ந்து தான் வந்து இந்த பயணம் அமைய போகுது. எங்கே போகிறோம், என்னெல்லாம் நடக்குதுன்றதை தொடர்ந்து பாருங்க. அதோட ஒரு சின்ன படபடப்பு இருந்தாலும், முதல் முறையாக ஒரு ஃப்ளைட்டில் போகிற படபடப்பு இருந்தாலும், ஆனால் ஒரு சந்தோஷத்தோட ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறோம். என்ன மாதிரி அந்த பயணம் இருக்க போகுது, என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகுதுண்டு. நீங்கள் எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களோ அதே மாதிரி தான் வந்து நானுமே வந்து எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். தொடர்ந்து எங்களோட சேனலில் பாருங்கள். எங்களோட சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிற அடுத்தடுத்த காணொலிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே வரும். அதோட போகிறதுக்கு வந்து எல்லாமே வந்து தயார் செய்தாச்சு. என்னுடைய பேக், இந்த பேக்கும் தான் இதுக்கே சரியான வெயிட்டாக இருக்குது. எல்லாமே எடுத்து வைக்கிது. நண்பர்கள் எல்லாமே வந்து வலிக்கிறோம். மற்றது என்ன சம்பவம்னா வந்து எல்லாருமே வர்ற நண்பர்கள் எல்லாருமே வந்து ஒரே யூனிஃபார்ம்லாம் இருப்பிடும். நான் மட்டும் யூனிஃபார்ம் இல்லாமல் ஒரு இதில் இருக்கிறேன். அது ஏன் எதுக்குன்ட்டு நான் உங்களுக்கு போக தெரிவிச்சுக்கொள்கிறேன். ப்ரோ ரெடியா? எல்லாருமே வந்து தயாராகினோம். மொத்தம் இங்கே இருந்து நாங்கள் வந்து 8 பேர் வந்து வெளிக்கிட போகிறோம். ப்ரோ ரெடியா? இந்த ரூமை புக் பண்ணலாமா? நம்பி வேண்டாம், தயவுசெய்து மக்களே எங்கே வந்தாலும் இந்த ரூமுக்கு மட்டும் வந்துடுறாங்க. மேல் மாடி வெக்க வச்சு அவிஞ்ச மாதிரி அப்படியோ அவிஞ்சிட்டு ஒரு கொஞ்சம் நேரத்தில் எங்களை எதிராக வாகனம் வந்துடும். வாகனத்தில் போகிறோம். என்னடா 8 பேர் என்னபடியாக வந்து நீ பஸ்ஸில் போகிறத விட வாகனத்தில் போகிறது ஈஸின்றபடியாக வந்து ஒரு வேன்லாம் போகிறோம். பாப்போம். மற்றது என்ன சம்பவம் பண்ணால் வந்து இதை தொடக்கத்திலேயே வந்து நான் சொல்லியிருக்கணும். முதலாக போகிற ஒரு ஃப்ளைட் பயணம், விமான பயணத்தில் வந்து விடிய போயிருந்தா ஏர்போர்ட்டை ஃபுல்லாக பார்த்து அந்த ஃப்ளைன் முதல் சின்ன வயசுல எல்லாம் நாங்கள் ஃப்ளைன் போய்க்க எட்டி பார்ப்போம் தானே. அது மாதிரி ஃப்ளைட்டை பக்கத்தில் பார்த்துருக்கலாம். எங்களுக்கு ஃப்ளைட்
1 மணிக்கு இரவு 1 மணிக்கு ஒன்றும் தெரியாது. விடிய இருந்தா இன்னும் நல்லா இருந்து நினைச்சுனா சரி வரையக்க பார்ப்போம். வரையக்க சந்தர்ப்பம் கிடைச்சா அந்த ஆசையும் நிறைவேறினா உண்மையிலே நல்லமா தான் இருக்கும். சரி என்ன நடக்குது எப்படி இருக்க போகுதுன்றது உங்களுக்குமே பயந்து கொள்றேன். எதிர்பார்ப்போடு தான் இருக்குது. தொடர்ந்து போவோம். என்ன வெளிக்கிட்டு ராஜா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு முதல் ஏற்கனவே அனுபவம் இருக்கு. நம்ம இவங்களுக்கு முதலாவது ஃப்ளைட்டா இப்போ ஏற்கனவே போயிருக்கீங்க சம்பந்தம் இல்லை. போகிறதுக்கு வந்து தயாராகிட்டு நாங்கள் இப்படி தான் வலிக்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பின்னால் ஒரு பேக் கொண்டு அதோட இந்த சைட் பேக் கொண்டு ஏற்கனவே காட்டியிருப்பேன். அதோட எங்களோட இணைஞ்சு கொள்கிற நண்பர்கள் எல்லாருமே வெயில் எல்லாரையும் முதல் விடிய பார்த்துருப்பீங்க. இவர் வந்து பிஸியாக இருந்தபடியாக நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிடுறோம். சரி நாங்கள் போக வேண்டிய வாகனம் வந்துட்டு எட்டு பேர் போகிறோம் நாங்கள். இதில் மிச்சாக்கள் எல்லாம் நேராக ஏர்போர்ட்டில் வருவினோம். இப்போ நாங்கள் வலிக்கிட்டோம் விமான நிலையம் நோக்கி. என்ன சம்பவம்னா நாங்கள் போகிற நேரம் மழை பெய்ய தொடங்கிட்டு கொழும்புலேருந்து ஹைவேலாம் நாங்கள் நீர்கொழும்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-35 நிமிஷத்தில் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. புறப்படுகை சரியான டிராஃபிக்காக இருக்குது இன்றைக்கு. சரி நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். கணக்கு பேர் நிற்கணும் விமானத்துக்கு அனுப்புகிறாக்காண்டி. எங்களுக்கு இன்னுமே இதிலேருந்து 3 மணி அங்கே இருக்குது. அதுக்கு முதலே வர சொன்னவ ஏண்டா குரூப்பாக கணக்கு பேர் கம்பெனி டிப் பண்ணுறபடியாக இன்னும் கணக்கு பேர் நிற்கணும். அவையிலே மீட் பண்ணி ஒன்றா தான் போவோம். ரெடியா ஆயுதமா தயாரா? இன்னும் ஒரு 3 மணி ஏர்போர்ட்டில் காய தயாரா? இல்லை நண்பர் ஒரு ஆளுக்கு இன்னும் டிக்கெட் வேறு இல்லை. அதனால் நுழைவு சீட்டு இதை எடுக்கணும். 500 ரூபா கட்டி உள்ளே போகிறதுக்கு எடுக்கணும். அதுக்காண்டி தான் அங்கே போயிட்டார். இப்போ எங்கள்கிட்ட எல்லாம் டிக்கெட் இருக்கிறபடியாக எங்களுக்கு அது தேவையில்லை. நீங்கள் போகிறீங்களான்னா தேவையில்லை. அப்படி இங்கே டிக்கெட் எடுக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் எப்படியும் நீங்கள் வந்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய லைன் ஒன்று நிற்கும். அதில் ரெண்டு தான் நீங்கள் ஒரு ஆளை வழி அனுப்ப வர்ற வேண்டாலும் ஒரு ஆளை பார்க்க வர்ற வேண்டாலும் நீங்கள் இதில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எக்கச்சக்க சுற்றுலா பயணிகள் போயிடும். இதில் பார்த்திங்கன்னா இந்த சர்ஃபிங் போட் இருக்குல்ல, அந்த சர்ஃபிங் போட்டெல்லாம் ஷிப் பண்ணி கொண்டு போயிடும். இதெல்லாம் பயங்கர விலை, 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கிட்ட வரும். அதெல்லாம் இங்கே இலங்கையிலேருந்து கொண்டு போயிடும். தகவல் விமான அனுமதி சீட்டு அந்த அதில் போட்டுருப்பாங்க. ஏர்போர்ட் என்ட்ரி டிக்கெட்டுன்னு கிடக்கு. இதில் ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் கட்டி நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். எடுத்தால் தான் உள்ளே போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி உங்கள்கிட்ட விமான டிக்கெட் இருந்தால் நீங்கள் உள்ளே போகலாம். எல்லாம் டிக்கெட் எல்லாம் எடுத்து கொண்டு வந்தாச்சு. நாங்கள் எங்களோட டிக்கெட் கொப்பி இதில் இருக்குது. ஓ தேங்க்யூ. ஓகே டிக்கெட் காப்பியை பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டோம். என்னடா இங்கேயும் கரன்சி எவ்வளோ போகுன்றக்கா பார்ப்போம். ஆனால் இதில் மாற்றக்க அந்த ஒரிஜினல் இதாக இருக்கணும். அப்போ மாற்ற வாங்க. சரி அப்பாடா உங்களுக்குள்ள வந்த உடனே என்ன ப்ரோ நீங்கள் ஏதாவது கிஃப்ட்டுகள் ஏதாவது வேண்டி கொண்டு போகிறீங்கனாலும் வேணலாம். கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சிம்முகள் எடுக்கிறேன்டா கூட இதில் எல்லாம் இருக்குது. கரன்சி எவ்வளோ போகுது சகல விதமான விஷயங்களும் இதில் போட்டுருக்கேன் பாருங்க.
இவ்வளோ நாளும் ஏர்போர்ட்டுக்கு வந்து ஒரு ஆளை விடுறதுக்கு வந்திருக்கிறோம், ஒரு ஆளை ஏற்றுறதுக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் முதல் பறக்கிறதுக்கு வந்திருக்கிறோம்டா. என்ன சம்பவம்டா, இல்லை பெரிய பெரிய லக்கேஜ் கொண்டு வராங்க, நான் மட்டும் சின்ன பேக்கோட வரேன். நம்மளுக்கு அவ்வளோ காண வேண்டா, நிற்கிற நாள் கொஞ்சம் மண்டபடியாக வந்து பெருசாக தேவையில்லைன்றபடியாக நானும் வந்து வேண்டியல. ஏன்னா நாளுக்கு பிறகு கூட்டமாக ஏர்போர்ட்டை காண்கிறேன். ஓ, என்னதான் பிரச்சனை சண்டை நடந்து கொண்டிருந்தாலும் வந்து எக்கச்சக்க பேர் நாட்டுக்கு வந்து கொண்டு இருக்கேன், எக்கச்சக்க பேர் நாட்டை விட்டு போய் கொண்டும் இருக்கணும். இந்த சரியான பிஸியாக தான் இருக்கு ஏர்போர்ட். ரைட், இந்த இது உள்ள இது இருக்குல்ல, இதில் வந்து எல்லாரையும் வந்து ஹலோ இன்னும் மிச்ச நண்பர்கள் எல்லாருமே நிற்கணும், எல்லோரும் நிற்கணும். இன்னும் கணக்கு நண்பர்கள் வரையணும், அவையோடு இணைஞ்சு தான் வந்து பயணம் போகிறோம். சைலண்ட் ஆகிட்டீங்க, விடியிலேருந்து அமளிது மளியாக இருந்தீங்க. தலை வந்து இங்கே இறங்கின அப்புறம் தான் சம்பவம். சரி, எல்லோரும் வந்துட்டோம். இப்போ நாங்கள் அப்புறம் போய் செக்இன் பண்ண போகிறோம், உள்ளே போகிறோம். இவ்வளோ நேரம் வந்து இதோட நாங்கள் திரும்பிடுவோம். இன்றைக்கு தான் வந்து உள்ளே போகக்கூடிய மாதிரி இருக்குது. ஜெஃப்னா, தேங்க்யூ. நாங்கள் இப்போ உள்ளே வந்துட்டோம். உள்ள பாஸ்போர்ட் பார்த்துட்டு விட்டது, இதில் டிக்கெட்டுகள் செக் பண்ணிவிட்டு உள்ள லக்கேஜுகள் செக்இன் பண்ணிடலாம் போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வரைக்கும் இதெல்லாம் கொண்டு போயிடலாம். முதலாக ஏர்போர்ட்டுக்கு உள்ள மக்களே எடுத்தான் சம்பவங்கள் இருக்குது. அப்போ முதல் ஏர்போர்ட்டுன்றபடியாக வந்து பெரிய ஒரு அனுபவமாக இருக்கும். எல்லாமே வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிற மாதிரி லக்கேஜுகள் போடணும். ஆமாம், சரி. இதில் வந்து எங்களுக்கு செக்இன் பண்ணிவிட்டு அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு போவோம். சரி, சரி. இந்த பேக் வந்து 4 கிலோ தான் வந்து. அப்போ அவையில் சொன்னால் வந்து இதை நீங்கள் ஹேண்ட் லக்கேஜிலே கொண்டு போகிறேன்னா கொண்டு போகலாம், அப்படி இல்லாட்டி போடுறேன்னாலும் போடலாம்னு சொன்னது. நான் வந்து போட்டுகிட்டே போவோம், ஏன்னா வந்து இதையும் காவி கொண்டு இனிமேல் ஏற்றி கீற்றி எடுக்கல. அதனால் நாங்கள் லக்கேஜிலே போடுறோம்னு சொல்லிவிட்டு அப்படியே போகிறோம். செக்இன் முடிஞ்சது. ரெண்டாவது கொஞ்சம் லேட்டாக போயிட்டு சிஸ்டம் ஏதோ புள்ள போகல, அதனால் கொஞ்சம் லேட்டாக போயிட்டு அதுக்கான டிக்கெட்ஸ் தான் தேய்க்கணும். செக்இனுக்கு பிறகு அடுத்தது இமிக்ரேஷனுக்கு வந்திருக்கிறோம். சரி, இங்கே வந்து இமிக்ரேஷனும் வந்து முடிச்சா அப்புறம் டியூட்டி ஃப்ரீ புறப்படுகை மேலே டியூட்டி ஃப்ரீக்கு வந்துருக்கிறோம். இப்போ நாங்கள் எதாவது இங்கேயே வேண்டி கொண்டு போகிறோன்னாலும் போகலாம், இல்லாட்டி அங்கேருந்து வரைக்கும் வேண்டலாம். பாருங்க, ஃபஸ்ட் டியூட்டி ஃப்ரீக்கு வந்துருக்கோம். ஸ்ரீலங்கன் டியூட்டி ஃப்ரீ. இந்த சாக்லேட்லாம் என்ன மாதிரி விலைகள் இருக்குன்னு பாருங்க. $3.98, $88. ஆனால் நாங்கள் இங்கேருந்து வந்து வேண்டி கொண்டு போய் அங்கே யாருக்கும் கொடுக்க போகிறதில்ல, பேசாமல் அங்கேருந்து விரைக்க வேண்டும். என்ன ஸ்டேஷனில் வந்து கணக்கு கேள்வி அப்படின்னு வந்து இந்த நாட்டுக்கு போகிறீங்களா, இத்தனை நாள் போடுறீங்க, என்ன ட்ரிப் பண்ணி கேட்டோம், அவ்வளோ மட்டும்தான் வந்து கேட்டவன். பெருசாக ஒன்றும் கேட்கல. டியூட்டி ஃப்ரீயில் வந்து இப்போ நாங்கள் எதுவும் வேண்டுறனாலும்
இதில் வேண்டலாம். ஆனால் இப்போதைக்கு வேண்ட ஐடியா இல்லை. இப்போ இங்கேருந்து நாங்கள் ரிட்டர்ன் வரைக்க தேவைதானே, அப்போக்கு ஏதாவது வேண்டலாம்ண்டு கணக்கு ஐட்டங்கள் இருக்குது. நமக்கு தான் தெரியலை என்னென்ன ஐட்டங்கள். சாக்லேட் சைஸுங்க தான் நம்ம கூடுதலாக வந்து தெரியும். இதில் வருங்க, இதில் ஃபாரின் சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறோம். இது வந்து $12, இது வந்து $2, கிட்டத்தட்ட $400 கிட்ட வருது. இதில் பஸ்ஸுண்ட பர்ஃப்யூம் ஐட்டம் $146, $120, $80 இப்படி ஒரு விலைக்கும் கிடக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள், உங்களுக்கு இந்த விலைகள் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள். நார்மலாக உங்களோட நாட்டில் இருக்கிற விலையா இல்லாட்டி கூடுதலாக இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த வேலண்டைன்ஸ் வந்து $16, மற்றது மும்பை சஃபாரி வந்து $22, அப்சல்யூட் வோட்கா வந்து $13, ஜாக் டேனியல் வந்து $24. இது வந்து சின்ன சைஸ். சரி, இதில் ஏர்போர்ட்டில் ஒரு அண்ணாவையும் சந்திச்சினாங்க. இப்போ நாங்கள் ஏதாவது தேவையாண்டா வந்து இதில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து வேண்டிக் கொண்டு போகலாம். அங்கே பாவிக்கிறதுக்கு கொண்டு போயிட்டு திருப்ப கொண்டு வர்றதுக்கு இப்போ நாங்கள் போய்க்கே வேண்டுவோம்ண்டு முடிவெடுத்துருக்கோம். எல்லா இதெல்லாம் வந்து இருக்குது. ஆனால் சில ஆஃபர்ஸில் வேணுனா தான் வந்து லாபம் பண்ண மாதிரி கிடக்கு. இதில் வேணுங்க 2 வேணுனா 1 ஃப்ரீ, $134 இப்படி ஆஃபர்ஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து லாபமாக இருக்குது. ஆனால் இங்கால இருக்கிறது எல்லாமே சிகரெட் பெட்டி, எந்த பெரிய சிகரெட் பெட்டி பாருங்க. இப்படி இந்த பிராண்டுகள்லாம் வந்து நாங்கள் வெளியில் பார்க்கலாது, இதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, இது எல்லாமே வந்து சிகரெட் இது எல்லாமே வந்து சிகரெட் ஐட்டங்கள். இங்கே சார ஐட்டங்கள்லாம் வச்சுருக்கு. மான்கொம்பு சாரை இது வந்து $386, $319, $200. இந்த இதெல்லாம் வந்து உங்களோட இதில் வந்து எவ்வளோ வேண்டு போடுங்க சொல்லுங்கள். இதுலேயும் விலை குறைவாக இருக்குங்க. $61 எல்லாமே இருக்குது பாருங்கள். பிளாக் ரூபி புய் 1 3 வேண்டினா $136 ஆஃபர்ஸ்லேயும் இருக்குது. இங்கே பாருங்க இது எல்லாமே வந்து பாட்டில்ஸ் ஐட்டம்ஸ் தான். மக்களே, நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே டியூட்டி ஃப்ரீக்கில் நிற்கிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் இன்னும் ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு 2 மத்தியாலங்கள் இருக்குது. அது மட்டும் இங்கே சுற்றி திரியலாம். தேவையான பொருட்கள் எல்லாம் வேண்டி நாங்கள் ஒன்றும் வேண்ட போகிறதில்ல, சும்மா அப்படியோ பார்த்துட்டு உங்களுக்குமே வந்து ஸ்ரீலங்கன் டியூட்டி ஃப்ரீ என்ன மாதிரி இருக்குன்னு $24 இவ்வளோ பேக்ஸ். புய் any 2 get 1 ஃப்ரீ, 2 வேணுன்னா 1 ஃப்ரீயாக. இந்த சாக்லேட் ஐட்டமும் வெளிநாட்டிலேருந்து வேணாமல் இதில் வேண்டி கொண்டு வந்து கொடுக்கலாம். இங்கே டியூட்டி ஃப்ரீயில் வேண்டி வந்து கொடுக்கலாம். $21 இது $39. 9,000 மும்மூண்டு 9,000. இதில் 2 வேணுன்னா 1 10% டிஸ்கவுண்ட். மக்களை, நண்பனோடு தான் இந்த மூஞ்ச மாதிரி இருக்கிறோண்டு வேண்டி இருக்கணும்னு போய்க்க பார்ப்போம். இந்த விலை என்னது? $17. அப்படி கணக்க விஷயங்கள் இருக்குது. அது இதுக்கு உள்ளே வந்துட்டு எல்லாருமே வந்து இங்கே இன்றைக்கி வேலை செய்கிறாங்க. எல்லாருமே வந்து சிரிச்சு கொண்டு தான் இருப்போம். இன்னைக்கு ஃப்ளைட்டில் போகிறது தானே. இப்போ இமிக்ரேஷன்லாம் வந்து எனக்கு வந்து பயப்படுத்தணும். ஆனால் இமிக்ரேஷன்லாம் நார்மலாக வந்து போய்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருந்தது. நண்பர்கள் கொஞ்சம் பொருட்கள் வந்து இதில் வேண்டி இருக்கணும். சரி, இப்படியோ நாங்கள் எல்லாம் வேண்டிட்டு இனி அப்படியோ சரி பீட்ஸா புறப்படும் நுழைவாயில் இதுக்குள்ளேயும் எக்கச்சக்க இது எல்லாமே இருக்குது கடைகள். ஆனால் என்னென்னா இப்போ நாங்கள் வெளியில் வேண்ட விலைகளை விட இங்கே வந்து விலைகள் வந்து அதிகமாக தான் இருக்கும். அது சொல்லவே தேவையில்லை. வளமையாக $11 இருக்குது. இதில் பாருங்க $6. இந்த பண்ணே வந்து $3 போடுறது. $1,200 வருது ஒரு பண்ணே. மற்ற இந்தியாவில் கிஃப்ட் ஐட்டங்கள் இதெல்லாம் வந்து இது இருக்குது. ஆனால் வளமையாக வெளியில் வேண்ட விட இங்கே விலை கூடவாக தான் இருக்குது.
QR659 to Doha. ஸோ எல்லாருமே வந்து Please வெயிட் clear பண்ணி your கொண்டிருக்காங்க baggage பாருங்க. at customs. Check-in at counter number 27, 28, 29, 30, 31, and 32. Complete immigration formalities. இப்போ நாங்கள் அந்த இமிக்ரேஷன் முடித்ததுலேருந்து இங்கால போக மட்டுமே எல்லா இடம் வந்து கணக்கு ஆகி கணக்கு ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் வேறுங்க அதில் அக்கா கூப்பிட்டு வந்து வேண்டிட்டு போங்க தம்பின்ற மாதிரி இது எனக்கு இது கிடக்கு. ஏர்போர்ட்டுக்குள்ளே ஒரு ஊரே இருக்கப்பா. வேறுங்க நல்லா இருக்குது. என்னென்னா வந்து குறிப்பாக வேறு நாடுகள்லேருந்து வர்ற ஆட்கள் ஒரு நாட்டுன்ற ஏர்போர்ட்டை பார்த்து தான் மதிப்பினம். இதில் குழந்தைகள் பராமரிக்கிறதுக்கு பெரும்பா இடம் இருக்குது. Serangan bulan ini ULHI Bintuan Hadalan Duanyane Sydney City. இதில் ஒரு டீ ஒன்று குடிப்போம் ஒன்று பார்த்து நாங்கள். ஒரு டீ வந்து 350 ரூபாயாம் ஏர்போர்ட்டில். சின்ன கப்பில் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நகை ஐட்டங்களும் வந்து வச்சுக்கணும். ஜுவல்லரிஸ். The last passengers on Sri Lankan Airlines flight UL606 to Sydney are requested to board the aircraft through gate. மற்றது பார்த்தீங்கன்னா ஒரு வயசான வீல் சேர் போட்டால் வந்து ஈஸியாக இருக்குது. நேரடியாக அவையிலே கொண்டு ஃப்ளைட்டில் ஏற்றி விடணும். இங்கே பேவில கூட அப்படியே வந்த நாங்கள் ஒவ்வொரு இடமாக வந்து சுற்றி பார்த்துனாங்க. இதோட சரி எங்களுக்கு வந்து கேட் வந்து R3 வந்திருக்கு. அதோட 24வது சீட் வந்திருக்கு ஃப்ளைட். பார்ப்போம். விண்டோ சீட் வரவே வராது. பார்ப்போம். என்ன ஒரு மத்தியானம் அரை மத்தியானத்துக்கிட்ட இருக்குது டிக்கெட் இதுக்கு ஃப்ளைட்டுக்கு. 1:05 வந்து வலிக்கிடும். இரவு 1:05. இப்போ நான் வீடியோ ஜோசிச்சு கொண்டு வந்தேன். நான் வந்து என்னென்ன வீடியோ எடுக்கிறது, என்னென்ன வந்து இரவு தானே வலிக்கிறது, என்னென்ன வீடியோ எடுக்கிறேன் ஜோசிச்சு கொண்டு வந்தேன். ஆனால் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து நல்ல ப்ரைட்டாக இருக்குது. அந்த ஃப்ளைட்டை மட்டும்தான் பக்கத்தில் இதாக இருக்கும். நாங்கள் திருப்ப வரைக்கும் எங்களுக்கு வந்து வரக்கூடிய மாதிரி இருந்தால் பார்ப்போம். சரி, எங்களோட கேட் வந்து கீழே R3 இங்கால பக்கத்தில் இருக்கான். ஸோ கேட்டுக்கு வந்துட்டோம். அந்த கேட்டில் வந்து நான் எதிர்பார்க்கல. கேட்டில் வந்து மணிக்கூடு கலட்ட சொல்லினோம், பெல்ட் கலட்ட சொல்லணும், அதோட சப்பாத்தையும் கலட்டி வந்து செக் பண்ணிவிட்டு ஃபோன் பர்ஸ் சகலம் எல்லாமே வந்து இதுக்கு ஸ்கேனர்களால் வந்து நான் வந்து கேட்டுக்குள்ளே எங்கால் விட்டவை. இப்போ நாங்கள் கேட்டுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் இருக்குது. இப்போ என்னென்னா வந்து விடிய வந்திருந்தால் வந்து இப்போ இதுலேருந்து பார்க்க ஃப்ளைட் தெரிஞ்சிருக்கும், எல்லாமே வந்து தெரியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இரவண்ட வழியாக வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. என்னென்னு சொல்கிறேன், மங்களாக இருக்குது. இதில் வேன் நிற்கிது, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் வேன். அதுதான் கொண்டு ஃப்ளைட்டில் விடும். அதோட எங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்லாம் நான் போகிறேன் ஃபர்ஸ்ட்டாக பார்ப்போம். அனுபவம் வெரைட்டி நான் என்னென்னு சொல்கிறேன், ஃபஸ்ட்டாக போகிறோம், பேக விசாரிப்பாங்கள்ல, அந்த அது பிரச்சனை இது பிரச்சனைண்டு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு மன பயப்பட்டு இருந்தது தான். நான் அப்படி எந்த வித பிரச்சனையுமே இல்லை. நார்மலாக வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ நாங்கள் வந்து பிழை செய்யாத இடத்துல வந்து நாங்கள் எதுக்காண்டி இது செய்யணும். நாங்கள் எல்லாமே வந்து சரியாக இருக்குது தானே. ஸோ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டோம்டா. சரி ஜான் ஏன் தனியாக வந்துருக்கிறீங்க? சரி, இவ்வளோ பேர் வந்து பேங்காக்கு போயினோம். இந்த கேட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து பேங்காக்கு தான் போகணும். அதில் அரைவாசி பேர் ஒரே யூனிஃபார்மில் இருக்கிற வேலை எங்களோட டீமாக தான் இருக்கணும். சரி, எங்களுக்கான ஃப்ளைட் பஸ்ஸில் ஏற்றுற கால் பண்ணிட்டோம். எங்கே சென்றாலும் மதபூர்வமாக இருக்குது, முன்னுரிமை. சீட்டின் அடிப்படையில் தான் கூப்பிட்டவ. எங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இவன் வந்தோன்னு ஒரு ஏர்லியண்டு கேட்டான். நான் ஃப்ளைட்டில் ஏற்றுறேன், பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அது நிற்க வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. அக்சஸ் பொடியை நிற்க வச்சு கொண்டு போகிறாங்க. அங்கே வருங்க மக்களே, ஃப்ளைட் தெரியுது. ஃப்ளைட்
ஃப்ளைட்டுக்கு பக்கத்தில் வந்து டிரைவர் கொஞ்சம் தண்ணி கவனம் பார்த்தோட எடுத்தோட பாருங்க மக்களே, இவ்வளவு பக்கத்தில் வச்சு ஃப்ளைட்டை வந்து என்டைம் பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டாக ஃப்ளைட்டில் போகிறோம். நான் நினச்சேன் பக்கத்தில் ரெண்டெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம் நினச்சேன். ஆனால் சரியாக கேட்டுக்கு பக்கத்துலேயே கொண்டு வந்து நிப்பாட்டி தான். நான் நினச்சேன் சரியான பெரிய கணக்கு சீட்ஸ் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் முன்னுக்கு திருப்பி சொல்லணும் என்ன? எஸ், ஆய்பவான் அவள் நன்றி சொன்னால் நன்றி சொல்லணும். குட் மார்னிங். முன்னுக்கு இருந்த சீட்டெல்லாம் பெரிய சீட்டாக இருந்தது, இந்த சீட்டு சின்னதாக இருக்கு. எங்களுக்கு வந்து 24D. நான் எதிர்பார்த்தது வந்து இப்போ நாங்கள் வரைய கணக்க பேர் ரிப்பினோம். அப்போ நாங்கள் இப்படி போய் கேட்க வெக்கமாக இருக்க வேண்டாம். பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே இல்லை ஃப்ளைட்டில். நாங்கள்லாம் ஃபஸ்ட்டாக வந்துக்கிறோம். உங்களோட தான் இருக்க போகிறேண்ணா. 24D அங்கிள். ஐயோ டி அப்பாடா, இஞ்சால சைட் சீட் தான் வந்துருக்கு. பரவாயில்ல, இந்த சீட் தான் நமக்கு வந்திருக்கு. சரிப்போம். நாங்கள் ஹேண்ட் லக்கேஜ் கொண்டு வந்தால் மேலே வச்சிருக்கலாம். ஆனால் அதை தூக்கி கொண்டு வரையலான்னு தான் லக்கேஜ்லேயே போட்டு விட்டோம். யாருக்கு ஜன்னல் சீட் கிடையாது? அண்ணா உங்களுக்கு ஜன்னல் சீட் சீட்டை மாற்றுறீங்களா? சின்ன பிள்ளை பேர் சண்டை பிடிக்கிறீங்க வேறு. சரி, வந்துட்டோம். வந்த முதலாவது இதாண்டா வந்து இப்போ நாங்கள் வந்தது வந்து எக்கனமி தான். எக்கனமி என்னென்ன இருக்குன்னு வேறுங்க. டேபிள் ஒன்று இருக்குது. மற்றது ஹெட்ஃபோன். மற்றது பார்த்திங்கன்னா இதில் ஒரு பில்லோவும் இந்த ஹெட்ஃபோன் வந்து பேக்லேயும் தருகணும், சானிடைஸ் பண்ணி. எங்களோட ஃப்ளையிங் டைம் வந்து கிட்டத்தட்ட 3.5 மணி வந்து ஃப்ளையிங் டைம். இதில் யூஎஸ்பி டிவைஸ் இருக்குது. நீங்கள் தேவையான சார்ஜ் போட்டுக்கொள்ளலாம். மற்றது இதில் இந்த சேஃப்டி இதுன்னு சொல்லி வச்சுக்கணும். வந்து ஏர்பஸ், ஸ்ரீலங்கன் ஏர்பஸ் பாதுகாப்பு அறிவிப்புகள் உண்டு. இதில் வச்சுக்கணும். என்ன மாதிரி சிலிண்டர் வரும், இப்போ ஏதாவது நடந்தால் கொண்டு மற்ற ஜக்கெட்ஸ் இந்த மாதிரி போடுறது அப்படின்ற குறியீடுகள் இதில் போட்டுக்கணும். மற்றது வாஷ்ரூமில் ஸ்மோக் பண்ண வேணாம்னு போட்டிருக்கு. ஸோ பாதுகாப்பு அறிவித்தல் எல்லாமே வந்து இதில் போட்டிருக்கு. சரி, இப்போ தான் ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு இங்கே ஏசி எல்லாம் வருது போட்டிருக்கணும். கிட்டத்தட்ட 3 மணித்தியாலம் 25 நிமிஷம் பயணம். அதோட 29,000 அடியில் வந்து பறக்க போகிறோம்ண்டு இப்போ அறிவிச்சிருந்தவ. வேறு என்ன சொன்னவா, இலங்கையினுடைய ஹாஸ்பிட்டாலிட்டியை வந்து அறிஞ்சு கொள்ளுங்கள், பழகி கொள்ளுங்கள் இந்த மாதிரின்னு சொல்லியிருந்தவ. கிட்ட நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்பு வர்றதே வந்து 8 மணித்தியாலம். இது கிட்டத்தட்ட 3 மணித்தியாலத்தில் நாங்கள் வந்து போயிடுவோம். ஆனால் என்ன பிரச்சனைன்னா வந்து இதில் ஏறுறதுக்கு முதல் அந்த ஃப்ளைட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று எடுக்கணும்னு நினச்சேன்னா அது பிழைச்சிட்டு. சரி, நாங்கள் அங்கேருந்து திருப்பதி ஸ்ரீலங்காவுக்கு வரைக்கையாவது அது செய்வோம். ஏன்னா இரவு 1 மணிக்கு ஃப்ளைட் என்னபடியாக வந்து ஒன்றும் செய்யலாம் போயிட்டு. என்னடா திடீர்னு போய்க்கு வேறுங்க.
விசேடமாக எம்முடன் அடிக்கடி பயணம் செய்கின்ற எமது ஃப்ளை ஸ்மைல்ஸ் மற்றும் ஒன் வேர்ல்டு பயணிகளை மனமகிழ்வுடன் வரவேற்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் நாம் புறப்பட தயாராக உள்ளோம். உங்கள் பயணப் பொதிகளை உங்கள் ஆசனத்துக்கு மேல் உள்ள பகுதியில் அல்லது உங்களுக்கு முன்னால் உள்ள ஆசனத்துக்கு கீழே வைத்துக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஃப்ளைட் வந்து பறக்க போகுது, டேக் ஆஃப் ஆகுது. சரி, இப்போ ஃப்ளைட் வந்து நகர தொடங்கிட்டு கூடுதலாக எல்லோரும் சொல்லி வேணும், வந்து ஃப்ளைட் பறக்க இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமெண்டு. அது ஃபர்ஸ்ட் டைம் என்ன மாதிரி இருக்குது, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு நானே பார்க்கணுன்றதுக்காண்டி இது ஃபுல்லாகவே வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறேன். அதோட முன்னுக்கு இருக்கிற டிஸ்பிளேயில் வந்து போய்கொண்டிருக்கு, அந்த அறிவித்தெல்லாம் போய்கொண்டிருக்கு, என்ன செய்யணும், என்னென்ன நடந்தால் என்னென்ன செய்யணுன்ற மாதிரி போய்கொண்டிருக்கு. கொஞ்சம் லைட்டாக நகரவே கொஞ்சம் பக்குன்ற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் தூரத்தில் போய்க்க தான் கூடுதலாக அந்த பெரிய லிஃப்ட்டுகளில் போய்க்க டப் பண்ணிட்டு போய்க்க காதடைக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் என்னென்னு சொல்கிறேன், விடியவாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு இதில் இந்த முதலாவது இதில் வந்து எனக்கு மிஸ் ஆன விஷயங்கள் வந்து ஜன்னல்கிற விண்டோ சீட் வந்து கிடைக்கல, மற்றது வந்து விடிய ஃப்ளைட் போகல, அதான் ரெண்டு. இப்போ விடியத்தான், ஆனால் அதிகாலை 1 மணிக்கு வெளிக்கிறது, 1:05 வந்து ஃப்ளைட் வந்து வெளிக்கிறது. கிட்டத்தட்ட 3:30-4 மணிக்கெல்லாம் வந்து நாங்கள் தாய்லாந்துக்கு போயிடுவோம். ரைட், இப்போ தான் வந்து ரன்வேக்கு போயிருக்கு. இந்த லைட் எல்லாம் மங்களாகுது. சரி, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருக்குது, என்னுடைய முகபாவனை என்ன மாதிரி இருக்குது நானே ஒருக்கா பார்ப்போம் பண்ணேன். மிஸ் ஆயிரும் போல இருக்குது, தெரியுமென்ற நம்பிக்கையில் இருக்கலாம். சுற்றி வந்து கணக்க ஃப்ளைட்டு இருக்குது, எக்கச்சக்க வேறு நாடுகளுக்கு போகணும் தானே அப்படி கணக்கு. ஆனால் நான் நினச்சேன் வந்து இன்னும் பெருசாக இருக்க மாட்டேன், தூரத்துலேருந்து பார்க்க பெருசாக தெரியும். ஆனால் கிட்ட வந்து பார்க்க ஒரு சின்ன ஒரு அளவான ஏர் பஸ் தான். ஸ்லோ மற்றது முன்னுக்கு வந்து மியூசிக், கேம்ஸ், ஸ்ரீலங்கன் இன்ஃபர்மேஷன், டிவி அப்படி கிடக்கு. ஹெட்ஃபோன் போட்டு நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அதில் பாருங்க, டிவி, கிட்ஸ் டிவி, ஸ்போர்ட்ஸ் டிவி, கெஸ்ட் டிவி, அப்படி கணக்கு விஷயங்கள் இருக்குது. மூவியில் வந்து ஸ்ரீலங்கன் மூவி ஹெட்ஃபோன் போட்டோம்னா வந்து படம் பார்க்கலாம். இன்றைக்கு வீடியோ பாட்காஸ்ட் ஏன்னா ஜன்னல் சைட் கிடச்சா அதில் இருந்து பார்த்தா, இப்போ மேலே இருந்து பார்க்க கீழே லைட்டு எல்லாம் வெளியும் தானே. இப்போ இரவில் போனாலும் வந்து மேலே இருந்து பார்க்க ஒரு அழகாக இருக்கும். ஆனால் மிஸ் ஆகிட்டு. சரி, அடுத்த முறை நாங்கள் போய்க்காவது ஃப்ளைட்டிங் நேரத்தை பார்த்து போகிறோம், இரவு போகாமல் வெளியே போகிறோம். அதோட இதில் பார்த்திங்கன்னா சிக்னஸ் பேக்குன்னு ஒரு பேக்கும் வந்துருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே அங்கேருந்து ரன்வேக்கு வர்றதுக்கு ஆகிட்டு. கொஞ்சம் மூச்சு பண்ணுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. என்ன வெடிக்கிற சத்தம் ஆகுது. கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கு. சில நேரங்களில் வந்து அந்த சொல்லிவிடும் இன்ஜின் ஃபெயிலியர்ட்டு, அது இப்போ தானே இந்த மனசில் வருது. போகுது ஸ்பீடாக போகுது. ஓ மை காட், மேலே போகுது. டேக் ஆஃப் ஆகிட்டு இப்போ நாங்கள் பறந்துகிட்ருக்குறோம். என்னன்னு சொல்கிறோம், அந்த உணர்வை வந்து சொல்லலாமல் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது.
என்ன ஒரு பக்கம் சரி இது சரி இன்னுமே வந்து நாங்கள் அந்த ஒரு சரியான தூரம் இருக்குது தானே அங்கே போய் சேரையில் எப்படியோ போய் கொண்டிருக்கிறோம். அது அந்த ஃப்ளைட்டுன்ற இதில் வந்து தெரியுது. லைட்டாக தலை சுற்றுற மாதிரி ஒரு ஃபீலாக ஒன்று இருக்கு. சரி இப்போ நேரான ஒரு இதுக்கு வந்துட்டோம். டேக் ஆஃப் ஆக வந்து காதெல்லாம் அடைச்ச மாதிரி இருந்தது. இப்போ சரியான ஒரு உயரத்தில் வந்து போய்கொண்டிருக்கு. நாங்கள் இப்போ எங்கே போகிறோமெண்டு இந்த ரைடரில் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு ஆப் ஒன்று இருக்குது, ஃப்ளைட் ரைடர் 24 அதில் பார்க்கலாம். ஆனால் என்ன பிரச்சனைன்னா கவரேஜ் இல்லாமல் இருக்குது. அதனால் நான் மேப்பில் போய் பார்த்தேன். மேப்பில் லொக்கேஷன் ஓன் பண்ணினா நாங்கள் எதால் போகிற மட்டும் காட்டும். இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஜிபிஎஸ்ஸில் பார்க்கலாம் இதால் மூவ் ஆகி கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் தான் வலிக்கிட்டு நாங்கள் குருநாகல் தாண்டிட்டோம். குருநாகல் போல் நர்வாவில் தான் போய் அப்படியோ போதும். இதில் இப்போ தான் வந்து டேக் ஆஃப் ஆனது. ஆனால் டேக் ஆஃப் ஆகி கொஞ்சம் நேரத்துலேயே இங்கே பார்த்திங்கன்னா ஃபுட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்க தொடங்கிடும். ஃப்ளைட்டில் தான் சாப்பாடு என்ன மாதிரி இருக்குன்னு வந்து பார்ப்போம். சிக்கன் தேங்க்யூ. ஃப்ளைட் சாப்பாடு சரி. இதில் வந்து ஹோட்டல்ஸும் இருக்குது. நீங்கள் தேவைன்னு கேட்டால் வந்து சரி வேணாம். அதோட சாப்பாடு வந்திருக்கு, சிக்கன் சாப்பாடு அப்படி பேக்கேஜாக வந்திருக்கு. பியர்ஸ் இருக்குது, மற்றது ஜூஸஸ் இருக்குது, ரெட் வைன் இருக்குது, மற்றது பிராண்டி விஸ்கி அண்ட் எல்லாம் இருக்குது. தேவைன்னு கேட்டால் அவையில் தருவினோம் சாப்பாட்டோட. நான் ரெட் வைன் எடுத்துக்கிறேன். இதுதான் வந்து ஃப்ளைட்டில் வந்து சாப்பாடு. இதில் பாருங்கள் சிக்கன்டா சிக்கன், வெஜ்ஜண்டா வெஜ், வெஜ்ஜால் டெசர்ட் ஒன்று இருக்குது. போட்டு பிடிச்ச அப்புறம் டீ காஃபி வேணுமாண்டு கேட்கணும். சரி இதில் வந்து லேண்ட் ஆகிற முன்னால் எங்கள்கிட்ட அந்த டிஸ்போஸ் பண்ணுற கழிவுகள் எல்லாத்தையுமே வந்து வேண்டிட்டு தான் அப்படி இறங்க போதும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இறங்கிடும். இதில் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதை பாருங்க. சரி சாப்பாடு வந்து சாப்பிடலாம். நல்லா தான் இருந்தது. அதாவது ட்ரிங்க்ஸும் தேவையாண்டா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண போகிறீங்கள்டா வெளில கேட்டால் சரி வேணும். கூடுதலாக சின்ன சின்ன இப்போ இந்தியாவுக்கு போகிறன்றதான் இல்லை, இப்படி நீண்ட தூர பயணம் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸுக்கு வந்து ட்ரிங்க்ஸும் வந்து கொடுக்கணும். நல்லா இருந்தது சாப்பிடும். சரி இதில் சாப்பிட்ட அப்புறம் பிளேட்ஸ் எல்லாத்தையும் வந்து அவையிலே வந்து வண்டி எடுத்து வந்துடும். ஃப்ளைட்டில் இருக்கிற வாஷ்ரூம் என்ன மாதிரி இருக்குமென்று பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் நாங்கள் அப்போ இருக்கா அதையும் இருக்கா பார்த்துட்டு சின்ன குட்டி தூக்கம் மட்டும் போடலாம்னு நினைக்கிறேன். ஏர்ப்ளேன் இதுதான் மக்களே. ஃப்ளைட்டில் இருக்கிற வாஷ்ரூம் இவ்வளோ குட்டியாக இருக்குது. இதில் டிஷ்யூ இருக்குது, மற்றது இதில் தண்ணி இருக்குது, சின்ன சிங்க் இருக்குது, இதில் டிஷ்யூ இருக்குது. சுடு தண்ணி வருது. இதில் சானிடைசர் வச்சுருக்கு. இதுதான் பாத்ரூமுக்கு இருக்கிற வாஷ்ரூம். ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆக போகுது. பார்த்திங்கன்னா எந்த நாட்டுக்கு வந்திருக்கிறோம், என்ன நடக்க போகுதுன்றதை வந்து தொடர்ந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கொள்ளலாம். இறங்க கால் அடைக்குது. என்னுடைய முதலாவது ஃப்ளைட் அனுபவம் இப்படி தான் இருந்ததுன்றதை நீங்களுமே பார்த்துருப்பீங்க. ஒரு வித்தியாசமாக தான் இருந்தால் நான் ஒரு எதிர்பார்க்க வந்து என்னென்னு சொல்கிறது, இப்படி ஒரு எதிர்பார்ப்புருக்கும். ஆனால் அது அந்த இடத்துல பூர்த்தியாக வந்து பெருசாக தெரியாது அந்த மாதிரி. ஆனால் விடிய வந்திருக்கணும். அப்படி இல்லாட்டி வந்து விண்டோ சீட்ஸும் வந்து வந்திருந்தால் நல்ல பண்ணுறதை வந்து ஃபீல் பண்ணுறேன்னு. சரி ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆக போகுது.
எப்படியோ அடுத்த நாடு எந்த நாட்டுக்கு வந்திருக்கிறோம், என்ன நடக்க போகுது, அடுத்து வர நாட்கள் எல்லாம் எங்கெங்கே போகிறோம்ன்றதை தொடர்ந்து பாருங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நண்பர்கள் இடத்துல பயந்து கொள்ளுங்க. அங்காள பக்கத்தில் சூரிய உதயம் நல்லா இருக்குது, ஃபுல்லாக இதாக இருக்குது. என்ன பார்க்கல இறங்கி உங்களை காட்டுறோம். லேண்ட் ஆகைக்கையும் தேக்கும் பாயக்கையும் தான் பக்குன்ற மாதிரி இருக்கு. சரி, லேண்ட் ஆகிட்டு கிட்டத்தட்ட 6 மணி ஆகுது. 6:15 ஃப்ளைட் லேண்ட் ஆகிட்டு